ஒரு காலத்துல சார் கோயில்ல பெரிய கோபுரம் கட்டி தங்க கலசம் வச்சு சுவாமிக்கு காசு செலவு பண்றது தர்மம் நினைச்சாங்க. இன்னைக்கு என்னோட அபிப்பிராயத்துல எல்லா சாமியும் பிளாக் மணி வச்சிருக்கு. எல்லா சாமியும் ஏகப்பட்ட பிளாக் மணி வச்சு. திருப்பதி பெருமாள் 4000 கோடி வச்சிருக்கிறாரு. ஒரு பயலுக்கு கொடுக்காம 4000 கோடி உள்ள வச்சிருக்காரு திருப்பதி பெருமாள். இன்னும் நாம திருப்பதி பெருமாளுக்கு வைரத்துல கொண்டு போய் அட்டிகை, வைரத்துல கொண்டு போய் கிரீடம், வைரத்துல கொண்டு போய் பெல்ட்னு போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்னமோ தப்பா தெரியும். எனக்கு இன்னும் சரியா சொல்றீங்களா? பெருமாள் தான் எங்க சொல்லவே சொன்னார். முடியலடா, இதெல்லாம் என்னால பாத்துக்க முடியலடா, பெரிய அவஸ்தையா இருக்கு, எனக்கு வானான்னு சொல்றேன். நான் கேட்டேன், அப்ப என்ன பண்ணு? எனக்கு வைரத்துல பெல்ட் போறதை விட வயிற்றுல சோறு இல்லாம இருக்காருடா, அவனுக்கு சோறு போட சொல்றா. அதெல்லாம் இப்பவும் கோயில்ல பாருங்க, கும்பாபிஷேக நினைவு வளைவுன்னு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கான்கிரீட்ல ஒரு வளைவு போடுறாங்க. எவனுக்கு பிரயோஜனம்? 8 லட்சம் ரூபாய் ஒரு வளைவு போட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த 8 லட்சம் ரூபாய் மாநகராட்சியில ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை கட்டி கொடுத்து பெருமாள் பேரே போடு, வெங்கடாஜலபதி உபயம் போட்டு போய் யாரு வேண்டாம்? கும்பாபிஷேக நினைவு கட்டடம் பேரு வை, யாரு வேண்டாம்னு சொல்லல. அந்த கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க படிக்குமா படிக்காதா? கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வேணுமா வேண்டாமா? இல்லையா? இந்த நூற்றாண்டில் தர்மத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறது. என்ன மாறி இருக்கு? இப்ப மீண்டும் மீண்டும் தங்கத்தேர் செய்வது தர்மம் அல்ல. மீண்டும் எல்லா கோயிலையும் போட்டிக்கு செய்யறாங்க. அந்த சாமி தங்கத்துல போச்சா? சார் மனுஷனுக்குள்ளதான் சார் போட்டி உண்டு, சுவாமிக்குள்ள என்ன சார் போட்டி இருக்கு? அது தங்கத்துல போச்சு நானும் தங்கத்துல போறேன்னு அல்பமா என்னது? அது தங்கத்துல போனா நானும் தங்கத்துல போறேன்னு சொல்லுமா என்ன? அதுக்குள்ள அந்த போட்டிலாம் அவசியமே கிடையாது. என்ன கேட்டா ஒரே ஒரு தங்கத்தேர் வச்சு ஒவ்வொரு வகையில கொடுத்துடலாம். காஸ்ட் வைஸ் ஒரே ஒரு தங்கத்தேர் கவர்மெண்ட் அறநிலையத்துல செஞ்சுட்டு மாசி மாசம் நீ இழு, பங்குனி மாசம் நீ இழு, சித்திரை மாசம் நீ இழு, ஊராக இழுத்துட்டே போய் யாரு வேண்டாம் ஒரே தங்கத்தோட முடிஞ்சு போடுமா இல்லையா? அதை விட்டு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தங்கத்தேர் பண்ணி அதுல பணத்தை கொண்டு போய் அதுல டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டோட்டலா அதே உள்ள தூக்கி போட்டு, சாரி we must reconsider all these things. இது கேட்டா இதெல்லாம் சொல்றதுக்கு யாருக்குமே அந்த நாட்டுல தர்மத்தை மறுபடியும் சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னா மன்னிக்கவும். ஒருவேளை இந்த நூற்றாண்டின் மகரிஷிக்குரிய அதிகாரம் எனக்கு கூட தரப்பட்டிருக்கலாம். நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் இல்லாத நானிலிருந்து பிரகடனப்படுத்துகிறேன். ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைப்பதுதான் இந்த நூற்றாண்டுக்கான மிகச்சரியான தர்மம். மருத்துவமனை கட்டுங்க சார். கிறிஸ்டியானிட்டில சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மரியாதை? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்காங்க அவங்க. நீங்க நான் தெரசா மேல ரொம்ப மரியாதை உள்ளவன், ரொம்ப ரொம்ப மரியாதை உள்ளவன். அந்த அம்மா மாதிரி ஒரு நோபல் லேடி பார்க்க முடியாது. ஆனா தெரசாட்ட ஒரு வேடிக்கையான குணம் என்னன்னு கேட்டா, கடைசியா போய் அந்த அம்மாட்ட நீ இவ்வளவு பண்ணிட்டீங்க, எனக்கு எப்படியோ காப்பாத்திட்டீங்க, நான் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா, மகனே அப்படியானால் நீ இயேசுவின் வழிக்கு வா. டோட்டலா அதற்கான பிரதி உபகாரத்தை தெரசா பெற்று விட்டார். அதற்கான பிரதி உபகாரத்தை தெரசா பெற்று விட்டார். என்ன சொல்றாரு? இமிடியேட்டா நீ கிறிஸ்டியானிட்டிக்கு வா அப்படின்னு. நிபந்தனையற்ற தர்மம் தான் சரியானது. நிபந்தனைகளற்ற தர்மம் தான் சரியா. ஆனா அவங்க கிறிஸ்டியன் தான் கொடுப்பேன்னு சொல்லல. அந்த மாதிரி அந்த அம்மா இல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கடைசியா அந்த அம்மாட்ட போய் கேட்பாங்க, நீங்க எவ்வளவு பண்ணி காப்பாத்துனீங்களா, நான் என்ன பண்ணட்டும்னா, மகனே அப்படியானால் இயேசுவின் ஊழியத்துக்கு வா அப்படி கடைசியா கூப்பிடுவாங்க. நான் அதை விமர்சனம் பண்ணல, பட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வகையில அது ஒரு எண்ணில் போய் எங்கேயோ ஒரு ரிலிஜனுடைய வளர்ச்சிக்காக அவங்க வேலை செய்யற மாதிரி அது போய் முடிஞ்சிருது கடைசியில. இப்ப என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, அவங்க ஆஸ்பத்திரி கட்டினாங்க. நீங்க போய் பாருங்க, உடம்பு சரியில்லாதவங்க நிமிர்ந்து பார்க்கும் போது ஒரு ஆஸ்பத்திரியில என்ன பண்றான், இம்மிடியேட்டா மைண்ட் அதுல போய் செட் ஆகுது. இப்ப நம்முடைய கோயில்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் 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 ஒரு வித்தியாசமான கோபுரங்கள், வித்தியாசமான அமைப்பு, தங்கத்துல வெள்ளியில பண்ணி மீண்டும் மீண்டும் செய்யறோம். எத்தனை இந்து கோயில்கள் ஆஸ்பத்திரி கட்டி இருக்கின்றன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருச்செந்தூர்ல மனசு வச்சா திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கு நடுவுல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாதா? திருச்செந்தூர்ல அந்த திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கு இடையில ஒரு இடம்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் 3 ஊருக்கு மத்தியில ஏக்கரா திருச்செந்தூர் தேவஸ்தான நிலம் இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினா எவ்வளவு பேர் அங்க போய் வைத்தியம் பண்ணிக்குவாங்க? திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டி மக்களுக்கு தேவையான நன்மைகளை தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ காலத்துக்கு ஏற்ற வகையில் தர்மத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். தர்மங்களை மாற்ற முடியாது என்றே பேசிக் கொண்டிருக்க கூடாது. இன்னும் சரியாக சொன்னால், உண்மையில் கடவுளுக்கு உங்களிடம் கையேந்த வேண்டிய அளவு வறுமை இல்லை.
உங்களிடம் கையேந்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய வறுமை கடவுளுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் 2 பிள்ளைகள் பெற்று என் ஒரு பிள்ளை வசதியாக இருந்தால் இன்னொரு பிள்ளையை எப்படி காப்பாற்றுவது என்று நான் கவலைப்படுவேனே ஒழிய வசதியான பிள்ளை வீட்டில் போய் நான் இருக்க மாட்டேன். எந்த தாய் தகப்பன் அப்படி இருப்பான்? நான் நடந்த சம்பவம் சொல்றேன் சார். எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆனாரு, அவருக்கு பென்ஷன் கிடையாது. ரிட்டையர்ட் ஆனாரு, பென்ஷன் கிடையாது அவருக்கு. அவரு என் வீட்டுல அவர் இருந்தான்னு சொன்னா அதிக பிரச்சனைத்தனமா போயிடும். அவர் வீட்டுல நான் இருந்தேன், அப்போ லிட்டர்ல இருந்தோம். அப்ப கேஸுக்கு வெறும் 500 ரூபாய் டெபாசிட். 2 சிலிண்டர் அவர் வாங்கினது. அவர் வாங்கி 2 சிலிண்டர் 500 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி 2 சிலிண்டர் எங்க வீட்டுல இருக்கு. எங்க அம்மா, எங்க அப்பா, நானு, எனக்கு திருமணமாகி மனைவி வந்துட்டா, குழந்தை முதல் குழந்தைய 3 இருக்கு. நாங்க வீட்டுல இருக்கிறோம். எங்க 2வது அண்ணன் வரார். எங்க அண்ணன் 2வது அண்ணன் லஞ்சம் வாங்க மாட்டான், 10 காசு லஞ்சம் வாங்க மாட்டான், ரொம்ப நேர்மையானவன், அதனால கஷ்டப்பட்டான். எங்க 2வது அண்ணன் வர்றான். எங்க அப்பா அவனோட பேசிட்டு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் திடீர்னு, டேய் தம்பி, தம்பி தான் கூப்பிடுவார், டேய் தம்பி என்ன அநியாயமா இருக்கு, 2 சிலிண்டரை என்னோட நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற. அவர் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் இல்லாம இருக்காரு. ஏதோ நான் அப்ப சொல்பத்துக்கு சம்பாதிக்கிறேன், பேச்சுல கஷ்டம். என்கிட்ட சொல்றாரு, 500 1000 ரூபாய் என் பணம் உங்ககிட்ட நிக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுத்துடும், 500 ரூபாய் கொடுத்துடும். அது என்ன, ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னாரு. நான் உடனே என் மனைவி சொன்னேன், அப்பா சொன்னா நாம கேட்கணும், இது என்ன கணக்கு என்னெல்லாம் பேசாத, எடுத்து கொடுத்துரு அப்பாட்டு, கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாயங்காலம் எங்க அண்ணன் வந்தான், நீ இன்னொரு சிலிண்டர் இல்லேன்னு கஷ்டப்படுற, அடிஷனல் சிலிண்டர் இல்லேன்னு இதை வச்சுக்கோ. யாருக்கு? எங்க அண்ணன். என் ஓய்வு கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? உங்க அண்ணன் வந்தாரு, உங்க அப்பா நம்ம கிட்ட வாங்கினார்ல, கொடுத்துட்டாரு. எனக்கு கோவம் வந்துச்சு, பயங்கர கோவம் வந்துச்சு. அப்பா நீ பண்றது நியாயமாப்பா, நீ பண்றது நியாயமாப்பா, நாம இந்த வீட்டுல இருக்கிறோம், இங்க சமைச்சு சாப்பிடுறோம், இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த 500 ரூபாய் என்கிட்ட வாங்கி நீ அவனுக்கு கொடுக்குறியே, இது நியாயமாப்பா, நியாயமாப்பா? எங்க அப்பாட்ட கேட்டேன். எங்க அப்பா மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியாது. நியாயமாப்பா? தப்பு, பெரிய தப்பு, மகா அயோக்கியத்தனம். யார்? எங்க அப்பா. மகா அயோக்கியத்தனம் சொல்லிட்டு முடிச்சா இருப்பாங்க. நீ 2 பிள்ளை பெத்து, ஒண்ணு ஒன்ன மாதிரி வசதியா இருந்து, ஒண்ணு கஷ்டப்பட்டா இதே அயோக்கியத்தனத்தை நீயும் பண்ணுவ. சொல்லிட்டு சொன்னார், அதான்டா அப்பா, அதான்டா அப்பா. நான் அழுதுகிட்டு எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டேன், எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டேன், அதான்டா அப்பா. இன்றைக்கும் நீங்கள் கோயிலில் போய் கோடி கோடியாக கொட்டினால் கடவுள் மகிழ மாட்டார். இல்லாதவருக்கு ஏது செய்தாலும் கடவுள் உங்களை கையெடுத்து கும்பிடுவார், கையெடுத்து கும்பிடுவார். இன்றைக்கு காலம் தோறும் தர்மம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய தர்மத்தின் அளவுகோல் மாறி இருக்கிறது. அதை மாற்றி சொல்வதற்கான உரிமை யாருக்கும் இல்லை என்று ஒளிந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மங்களை பிரகடனப்படுத்துவதற்கான நாணற்ற மனிதர்கள் பிரபஞ்சத்தின் குரலாக பேசுகிறவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தர்மம் என்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம்.